தேசிங் ராஜா 2. ஸோ இந்த படம் எதுக்காக பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மன வலிமை அதிகமா இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பார்க்கலாம். நீங்க ஒரு ஞானியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம். அண்ட் அது இல்லாம ஞானிங்கலாம் முட்டாள்கன்னு நெனச்சீங்கன்னா, நீங்களும் முட்டாள்ன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம, நீங்க வந்து ஒரு மகான், லைக் இந்த மாதிரி ஜோக்குன்னு எழுதி வச்சாலே நான் சிரிப்பேன் அப்படின்ற மாரி நெனச்சீங்கனாலும் நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அண்ட் அத தவிர லைக் பக்கத்திலேயே யாராவது சும்மா ன்னு சிரிச்சுட்டே இருப்பாங்கல்ல. ஸோ அவங்கள பார்த்து நீங்க சிரிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் இது. பிகாஸ் இது வந்து ஒரு ஞானோபதேசம் நிறைந்த ஒரு காமெடி ஃபில்ம். ஸோ காமெடி வித் என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. தேசிங் ராஜா 2 2013ல ரிலீஸ் ஆன தேசிங் ராஜா பார்ட் 1. ஸோ அதனுடைய செகண்ட் பார்ட் இது. ஸோ இதை எழில் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, விமல் நடிச்சிருக்காங்க அண்ட் வித்யாசாகர் மியூசிக் போட்டிருக்காரு. வித்யாசாகர் வந்து இதில் தான் தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து கொடூரமான ஒரு மியூசிக். யாருமே வந்துட்டு மியூசிக் எடுத்து கேட்டு மறுபடியும் ரிப்பிட்டேட்டிவாக போட்டுட்டு அதை ரீல்ஸ் பண்ணி ட்ரெண்டிங் ஆக்கி எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிற அந்த அளவுக்கு ஒரு மியூசிக் போட்டிருக்காங்க. லைக் இதுக்கு முன்னாடி கொடுத்ததுலாம் பேங்கர்ஸ் இல்லை. இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஒவ்வொன்றும் தேனாமிர்தமாக இருக்குது. லைக் அந்த மியூசிக்கெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, லைக் நான் உடனே சாகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். சரிங்களா? இதை தவிர இதில் பாசிட்டிவ்ஸ் இல்லை நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றுமே கிடையாது. இதில் ஆப்வியஸாக எல்லாமே நெகட்டிவோ பாசிட்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை தவிர சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்குன்னா இந்த படத்தை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வரேன். பாய்.